ஹே செல்லகுட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லியோட டீமன்ஸ் டார்லிங் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் இவங்க ஒரு வழியாக கல்யாணத்துக்கு ரெடியாக நம்ம சாரா பைபிளையும் திடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ளே கதவை சாத்திக்கா பின்னாடியே வந்து ஃபிலிக்ஸோ பார்த்துட்டோமா, ஏய் பாப்பா இங்கே பாருடி கதை தரடி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் இல்லடி, அடியே கதை தரடின்னு அவன் போட்டுக்கு கதையை தட்டிக்கிட்டே இருந்தா. உள்ளுக்குள்ளுக்கு சாரா கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அவனுக்கோ பயம் வர ஆரம்பிக்குது. தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு பிள்ளை கிடையாது, பட் இருந்தாலும் மனசு உடஞ்சி போயிருக்காளே அப்படின்ட்டு, ஐயோ இங்கே பாருடி இப்போ நீ கதவை திறக்கல கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்துடுவேன், தோற நான் சொல்கிறத கேளு, உன்னை ஏமாற்றணும்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலடி, அது ரியலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணோம், இது மற்றபடி எதுவும் இல்லடி அப்படி இப்படின்னு அவனை எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் உள்ளே அந்த சாரா கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அவன் கதவை போட்டு உடைக்கிறது அவ்வளோ. ஃபிலிக்ஸ் தயவு செய்து என்ன கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க, எனக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான். உடஞ்சி போய் பேசுகிறது இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நோயின்னு சல்ல பண்ணக்கூடாதுன்னு ஃபிலிக்ஸும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அவள் இப்போ ரொம்ப நொந்து போயிருக்கா, மேலும் மேலும் டார்ச்சர் பண்ண வேணான்னு அப்படியே விட்டுட்டு ஒதுங்கிறான். இங்கே வீட்டுக்குள்ளே வந்த நீங்களோ அப்படியே இன்னும் லீயா முறைச்சி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் ஏதோ ஒருத்தி முறைக்கிறான்னு காமெடி பண்ணிட்டு அடிடு என்ன புஜி கவுமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களும் வந்துட்டு அப்படின்னு ஊற்றி விட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க. ஏய் நடி முறைக்கிறியா, பயமாக இருக்குடி, பயந்துட்டேன் இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காது. அது மட்டும் இல்லை, இப்படி நீ குறுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு என்னென்னமோ தோணும், நைட்டு விட்டதெல்லாம் அப்புறம் இப்போ தொடங்கணும்னு தோணுது, என்ன நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவன் கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே சிரிக்க. நான் என்ன நான் என்ன கோவத்தில் இருக்க, நீ என்னடா பண்ணுறேன்ட்டு உங்களுக்கும் செம்ம ஆத்திரம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உரிமையோட இல்லையா அப்படியே அடிக்கிறீங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே சட்டுன்னு அப்படியே வந்துட்டு நெத்தியில் எல்லா பக்கமும் போடுறீங்க அடியை. அவனுக்கும் வந்துட்டு ஏதோ தூசி தட்டுற மாதிரி இருக்குது. அடியே நடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோ கையை பிடிக்கிறான். தூசி தட்டுறியா என்ன அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கெல்லாம் என் நிலமெல்லாம் புரியாது, அதானே பொண்ணுங்க மனசே புரிஞ்சுக்க முடியாதவர் தானே நீங்கள், என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, பாவம் அவங்க அதை பற்றி புரிஞ்சுக்காம இப்போ வந்துட்டு என்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக உருன்னு திரும்பி உட்காந்துக்க. பாரா என் புஜ்ஜிக்கிட்டு கோவமெல்லாம் வருதுடா, எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாரு புஜ்ஜி அப்படியே தூக்கி அப்படியே மடியில் வச்சு கழுத்து வழியில் அப்படியே ஃபேஸ் வைக்க. இப்படிலாம் வந்து உடனே நைஸாக ஐஸ் வைக்காதீங்க, என்ன இருந்தாலும் பண்ணது தப்பு இல்லடி, அது வந்து பேசாதீங்க, பேசலைன்னா அப்போ கிஸ் பண்ணவா அப்படின்ட்டு கழுத்து வழியில் இல்லை என் மைண்ட் வாய்ஸ். ஏண்டா அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த ரணகலத்தையும் உங்களுக்கு கிளிகிழப்பு கேட்குதா, இதெல்லாம் நீங்கள் தானே கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அதையும் நானே கேட்டுட்டேன். சரி நிறைய பேர் வேறு தாரா விஷயத்தில் என்ன களி ஊற்றிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இருக்கட்டும் சரி ஓகே. நான் என்ன பண்ணுறது, ஒரு ஸ்டோரினா ஒரு லவ்னா அதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக வேணால் நீங்கள் உங்களுக்கு புரியணும்ல, தாராவோட லவ்வோட பேஸ் எந்த அளவுக்கு அப்படின்னு. அவள் வந்துட்டு எந்த அளவுக்கு பங்க்ஷன் எல்லாருக்கும் பங்க்ஷனுங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு தராவை வந்து பிடிக்க வைக்கணுங்கிறதுக்காக மெனக்கெடலை. பட் அந்த லவ்வை உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அவளோட லவ் அவ்வளோ டீப். அவன் இல்லைன்னா அவள் இருக்க மாட்டான், இல்லைன்னா என்னையா இருப்பான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அவன் சித்துட்டான்னு சும்மா சொன்னதை கூட தாங்கிக்க முடியாத அளவு தான் தாராவோட லவ். எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லாம் ஃபீல் பண்ணி எனக்கு கமெண்ட் எல்லாம் கழுவி ஊற்றிருக்கீங்க. ஸோ ஓகே எனிவே நான் வந்து அதை எப்படி நினைக்கிறேன்னா ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு தான். ஏன்னா நான் ஒரு கேரக்டர் அவங்க மனசுக்குள்ளே நிற்க வச்சுருக்கேன், அதுவே என்னோடய வெற்றியாக தான் நினைக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். திட்டினாலும் திட்டிக்கோங்க, பிரச்சனையே இல்லை, பட் நான் ஜெயிச்சிட்டேன். ஓகேடா, ஹாப்பி மூமெண்ட்டில் எப்படி உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து அவன் கிஸ் பண்ண நீங்கள் கடுப்பாகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நகர பார்க்குறீங்க. அவங்கள விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இது என்னாடியும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, என்னன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்க. இங்கே பாருடி, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், ஃபங்க்ஷனை உனக்கு மட்டும் தெரியாதானே, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அவன் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு தெரியும், எதுக்கும் கலங்காத வண்டி. அவனவே அளவு வச்சிருச்சு அந்த பொண்ணுனா, அப்போ எந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பாருடி. எனக்கு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ கோவம், அவங்க அப்போ நான் அதுக்கு மேலே அடிச்சு நொறுக்கணும்னு நான் கோவம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வேணாம், அவங்களா எடுத்த முடிவு அப்படி இப்படின்னு சொன்னனால சரி நானும் மனசை தேத்திக்கிட்டேன். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஃபங்க்ஷனோட வேல்யூவை புரிய வைக்கணும்னு நினச்சேன். புரிய வச்சிட்டிங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தெரியுதா, சும்மா ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான் லவ் பண்ண தெரியும், என்னமோ நீங்கள் மட்டும்தான் லவ் பண்ணுறவங்க எல்லாத்துலேயும் முன்னாடி நினச்சிட்டு இருக்காதீங்க, பொம்பளைங்களும் இங்கே லவ் பண்ணுறதுல முன்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல பாடுறா. ஏன் விஷம் குடிச்சு நிரூபிக்கணுமா என்ன? ஐயோ ஏய் என்னாடி இப்படி பேசிட்ட, விஷம் குடிக்கணுமா என்ன? நம்ம இருந்த நிலமை நான் மறந்துருச்சா என்ன?
அதை எதையும் நான் மறக்கலடி. அந்த நிலமையில கூட நான் வருவேன்ட்டு இருந்தியே, நான் உன்னை வெறுக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியே, அது போதாதா கண்ணம்மா உன் காதலை எனக்கு புரிய வைக்க? அப்புறம் எப்படி பெண்களோட காதல் சாதாரணமாக நினச்சிட்டீங்க? பங்க்ஷனோடது இந்த கொஞ்ச நாள் காதலுக்கே இவ்வளோ துடிக்கிறீங்களே, அப்போ தாராவோட காதல் அவங்கள எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். ஆனால் அவங்க பேசும்போது அந்த ஃபங்க்ஷனோட வார்த்தை இல்லாமல் பேசுனதே கிடையாது. அதுவும் அவங்க நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவரை லவ் பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். ஏன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யாருமே யோசிக்கலை? அதான் எனக்கு புரியவே இல்லைங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணதுக்கான ரீசன் 1000 சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தாராவோட காதல் அப்படி. அதை நீங்கள் இப்படி டெஸ்ட் வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தாராவுக்கு இப்போ ஒன்றும் இல்லை தான். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு விளையாட போய் ஒன்று கிடக்கவன் ஆயிருந்தா என்ன ஆகுறது? காலத்துக்கும் அப்புறம் அந்த காதலை கை கூடாமல் போனதுக்கு காரணமே நீங்களே ஆயிருப்பீங்களே. நினைக்கும் போதே பதறுது. ஐயோ சொல்லாதடி இப்படி. எதுக்கும் கலங்காத வந்தானா இந்த காதல் வந்தாலே இப்படி தான் போல் எல்லாரையுமே மாறிடும். ஆமாம், நீங்கள் மாறலை, எனக்காக நீங்கள் மாறலை, அதே மாதிரி தான் அப்படிங்கிறீங்க. அது எனக்கு லேட்டாக தாண்டி புரிஞ்சிச்சு. நான் மாறினதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் ஃபங்க்ஷன் அப்படி பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு காதலை உணர்த்தணும்னு நினச்சேன். கடைசியில் அந்த பொண்ணு காதல்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா, அதை விட மேல்னு எனக்கு காமிச்சிருச்சு. நிஜமாவே தாராவுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். என்ன மாதிரியான காதல் இது? அவன் செத்துட்டாங்கிற வாய் வார்த்தையை கூட நம்ப முடியாமல் தான் உயிரை உடனும் நினச்சாலே அந்த பொண்ணு விஷம் குடிச்சா. ஏதோ அதிர்ச்சியில் ஹார்ட் நின்று போய் ஒருவேளை இயற்கை மரணம் அடைஞ்சா. நிஜமாவே நினைக்க பயமாக இருக்குடி. நீ சொன்ன மாதிரி பெண்களோட காதல் சாதாரணமானது இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு சில பெண்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு ஒட்டுமொத்த பெண் இனத்தையும் தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட காதலும் ஆழமானது தான். என் தேவதனி எப்படி என் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியோ அதே மாதிரி பங்க்ஷனோட லைஃப்பும் அந்த தாராவில் கண்டிப்பாக மாறும். எனக்கு எல்லாமே புரியுது. தப்பு தான் பண்ணிட்டேன். சாரி குட்டிமா, புச்சுமா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்டி அப்படின்ட்டு மனப்பூர்வமாக லியும் வந்துட்டு தான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சாரி கேட்குறான். நீங்களும் அவனை மன்னிச்ச விதமாக அப்படியே அவன் கேஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போக, என்ன சாதனையில் படிக்க போகிறீங்களா என்ன? ஒரு நாளைக்கு இவ்வளோ கேஸ் கொடுத்தேன்னு போதும் விடுங்க அப்படின்னு தள்ள பார்க்க முடியாதடி. இப்போ டாட்டி நீ சொன்ன மாதிரி வா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலாம். நம்ம தான் உலகத்துலேயே அதிக கிஸ் அடிச்ச மெம்பராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி கிஸ் அடிக்க. சும்மா இருங்க, நானே எனக்கு நடந்ததுலேருந்து வெளியே வர முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கும் அந்த தாக்கம் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணுன்னு தானே மேடம் மூட மாற்றிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருடி, 1000 சொன்னாலும் இந்த தியாகம் யாகலாம் நமக்கு செட் ஆகாதுடி. உன் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன். உனக்கு ஒன்று நான் துடிச்சு போயிடுவேன். இங்கே பாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு சூழ்நிலை வந்து உங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். அந்த ஆளை வேணால் போட்டு தள்ளுவேனே தவிர உன்னெல்லாம் அப்படி தூக்கி கொடுத்துட்டு தியாகியாலாம் அழுதுட்டு நான் தெரிஞ்சிருக்க மாட்டேன். என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கு மேலே அதுக்கு பேர் என்னடி காதல்? ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அவளை தூக்கி இன்னொருத்தன் கையில் கொடுத்துட்டு அப்படியே நடப்பணமாக திடீர்றதுக்கு பேர் அதுக்கு வாழாமல் செத்து போயிடலாண்டி. இதுக்கு பேர் காதலா? இது அந்த லூசுங்க முட்டாளுங்களுக்கு புரியலை. ஆனால் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். எனக்கு எது வேணுமோ அது என் கூட இருக்கணும்னு நினச்சா நான் எப்படியாவது அதை கொண்டாந்து வச்சுக்குவேன். எனக்கு வேறு வழி தெரியாது. அது ஒரே வழி தான் தெரியும். என்னை பற்றி தெரியும்ல. சரி, அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம் பெருசாக இருக்கும். அவங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க லைஃப் இனி அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன அப்படின்னு பார்க்க, அதாண்டி கின்னஸ் ரெக்கார்டில் பேர் வாங்குவோமா அப்படின்ட்டு விட்ட கிஸ்ஸாகவும் தொடர அப்படின்னு நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. விடுறதா இல்லை அந்த காதல் அசுரன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக வந்துட்டு எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுமே பெரியவங்களாம் வந்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டையும் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்துட்டு நம்ம பங்க்ஷன் மனசும் வந்து தன்னோட சிஸ்டரை தான் தேடுது. பட் அவளும் வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கா. அவள் வந்து பேசுகிறதே இல்லை. என்ன தான் வந்துட்டு ஃபிலிக்ஸ் சமாதானம் சொன்னாலும் அவள் காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. நம்ம பங்க்ஷன் ஒரு படி மேலே போய் மன்னிச்சிரு பாப்பா அப்படின்னு காலையே விழுந்துட்டான். அப்போயும் அவள் கண்டுக்கல. அது மட்டும் இல்லை, நீங்கள் அப்புறம் ஃபேக் லீன்னு எல்லாம் போய் பேசி பார்த்துட்டீங்க. அவளும் எதுக்கும் மசீரமா இல்லை. யாருக்கிட்டையும் அதிகமாக முகம் கொடுத்தும் பேசுறதில்ல. இன்னும் கோவமாக தான் சுற்றிட்டு இருக்கா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு. ஸோ பொறுமை இழந்து இதுக்கு மேலே முடியாதுடா. எனக்கு ஒன்றுனா என் தங்கச்சி வந்து நிற்கணும். நான் தான் அவள் கல்யாணத்தில் வந்துட்டு ஒழுங்காக இது பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்காவது என் தங்கச்சி நல்லபடியாக வந்து இது பண்ணணும்னு பங்க்ஷனும் வந்துட்டு இதுக்கு மேலே முடியாது, நான் பேசியே ஆகணும்னு அப்படியே வந்துட்டு சாராவை பார்க்க வர. சாரா ஃபிலிக்ஸ் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கு. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பங்க்ஷனும் தாராவும் உட்காந்துருக்காங்க. அப்படியே குறுன்னு பங்க்ஷன் பார்க்க. ஆனால் சாராவா அவங்கள யாரையுமே கண்டுக்கல. அவள் எங்கேயோ பார்த்து வெறிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இன்னும் கோவமாக தான் இருக்கா. அப்படியே பங்க்ஷனுக்கோ அப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குது. பாப்பா
என்னடா இப்படியே இருந்தால் இப்படி பேசவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனும் கெஞ்சி கொஞ்சி என்னென்னமோ பண்ணிட்டான். எதுக்கும் மசியாத நம்ம சாராவோ, போங்கடா உனக்கு தான் நான் முக்கியம் இல்லைன்னு ஆயிடுச்சே, சாகிற வரையும் போயிட்டல மூட்டு கிளம்புங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கா. தாராவோ இதுக்கு மேலே நம்ம உள்ளே போகலாட்டி வேலைக்கு ஆகாதுன்னு, இங்கே பாருங்கோ சாரா, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்பயும் கூட சாரா வந்துட்டு ஏதோ சும்மா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி திரும்பாமல் தான் இருக்க. அப்போ பங்க்ஷனே மறுபடியும், ஆமாம் பாப்பா எனக்கு புரியுது, உனக்கு நீ ரொம்ப காயப்பட்டிருக்க, வருத்தப்படுற, எல்லாம் எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. நான் உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அது எதையும் நான் வேணும்னு பண்ணல பாப்பா, நான் காயப்படுத்தணும்னு பண்ணலை. அது ஏதோ வேறு மாதிரி நாங்கள் நினச்சி அப்படி ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு பாப்பா. இப்படி நீ மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட பேசாமல் என் கல்யாணத்தில் வந்து நின்னா என்னால் தாங்கிக்க முடியாது. தப்பு தான் பாப்பா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இப்போ தான் புரியுது. நீயும் உன் கல்யாணத்தப்ப நான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தப்ப உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் பண்ண அதே தப்பை எனக்கு நீ பண்ணிடாத பாப்பா. நமக்குன்னு யாருமே இல்லையே பாப்பா. எனக்கு நான் தானே இருந்தோம். அண்ணனா அப்பாவா உன் கல்யாணத்தில் நான் நிற்கணும்னு நினச்சேனே தவிர மனசு அதை நான் புரிஞ்சுக்காமல் விட்டது என் தப்பு தான் பாப்பா, மன்னிச்சிரு. அதுக்கு தண்டனையாக கூட இப்போ நீ அமைதியாக இருக்கிறத நான் ஏற்றுக்கிறேன் பாப்பா. இப்படி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்து நிற்கக்கூடாது பாப்பா. என் கல்யாணத்தை என் அம்மாவா நின்று நீ தான் பாப்பா நடத்தி வைக்கணும். சடான்னு சாரா அப்படியே திரும்பி பார்க்குறா அவங்க அண்ணனை, கண்ணெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் டியர்ஸ் அப்படியே பார்க்குறா. ஆமாம் பாப்பா, நீ எப்படி என்ன அப்பாவா நினைக்கிறியோ அப்படி தான் பாப்பா. பாப்பான்னு கூப்பிட்டாலும் நீதாம்மா என் அம்மா. நீ அம்மாவா நம்ம வீட்டு சார்பா என் பக்கம் சிரித்த முகமாக நின்று என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. அது உன்னால் இப்போ முடியலண்ணா பரவாயில்ல, உனக்கு எப்போ முடியுதோ, உனக்கு எப்போ கோவம் குறையுதோ, எங்களை எப்போ மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ மன்னிச்சு எந்த அண்ணாவை ஏற்றுக்கடா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, தாராவும் அவள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கா. எனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டாளா? எனக்காக என் தாரா வெயிட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி எப்படி தாராவை காதல் பங்க பார்த்து கையை பிடிக்க, தாராவும் அவன் கையை இறுக்கி பிடிச்சி, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணாமல் இருப்பேனா? அதெல்லாம் ஜென்மத்துக்கும் வெயிட் பண்ணுவேன். சாராவோட மனசு மாறினா எனக்கு நல்லது தான், இல்லைன்னாலும் பரவாயில்ல, சாகிற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்காக இந்த தாரா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்ல, சாராவுக்கோ இவங்களோட காதலை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை தான் அண்ணன் பண்ணதை பற்றி நினச்சி கோவப்படுறதா தெரியல. இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் வலிக்கும்ல. என்ன இருந்தாலும் அவளுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அண்ணன் மட்டும்தான். திடீர்னு அவன் யாரோ ஒருத்தருக்காக இந்த மாதிரிலாம் அவனுக்கு பிடிச்சவளுக்காக அவன் பண்ணுறான், அதெல்லாம் அவளால் ஏற்றுக்க முடியுது. இருந்தாலுமே தாரா பக்கத்துலேருந்து அவள் யோசிக்கிறாதான், தாராவுக்காகவே இது பண்ணியிருக்க கூடாதுன்னு தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா ஒரு பொண்ணோட காதலை எக்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு இதுதான் கிடைச்சதாடா அப்படிங்கிற மாதிரி தான் அவளுக்கு கோவம். ஏன்னா இதில் ஏதாவது தப்பாக நடந்த தாரா ஏதாவது தப்பான முடிவு எடுத்து அதை எடுத்துட்டா, அதில் ஏதோ ஒன்று அவளுக்கு எசக்க ஆயிருந்தா திரும்ப வானா வருமா உயிர். அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் தான் அண்ணன். இதெல்லாம் நினைக்கும் போது சிறுப்பிள்ளைத்தனமாக அவனுங்க பண்ண ஒரு விஷயம் இவ்வளோ பெருசாக விளையாட்டுத்தனமாக இருக்கிற நம்ம ஜாராவுக்கு கூட அவங்க பண்ணது சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோ முழுசாக ரொம்ப வந்துட்டு உடஞ்சி போயிட்டா. அதுவும் இல்லாமல் அவகிட்ட சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாளோ என்னவோ. அவகிட்ட சொல்லாமல் செஞ்சதில் அவளுக்கு அண்ணன் ஃபிலிக்ஸ் எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி தான் அவள் அண்ணன் இன்னொரு கண்ணு. ஸோ எந்த கண்ணையும் எதுக்காகவும் இழக்க மாட்டாள், அந்த நிலமை தான் அவளுக்கு. ஸோ அப்படியே சாரா கண்ணில் தண்ணி ஊற்ற எழுந்து அப்படியே நிற்கிறா. எங்கள் ஃபங்க்ஷனும் அவள் எழுந்ததும் டக்குன்னு எழுந்து அவனும் அப்படியே கிட்ட வர, அப்படியே அவங்க அண்ணன் கிட்ட வந்து கண்ணமாக விடுறானாள். நல்லா பொலிர்னு அவள் ஆத்திரம் தீர அடிய போட அத்தனையும் என்னமோ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ஆள் வாங்கிக்கிறான். தான் தங்கச்சி கோவம் தீர அடிக்கட்டும், பிரச்சனை இல்லை, அவள் மனசு இப்போயாவது பாரம் இறங்கட்டும், தன் மேலே உள்ள கோவம் போகட்டும்னு அவனும் கண்ணத்தை காட்டி நிற்கா. பொலின்னு விட ஃபிலிக்ஸோ ஆத்தாடி அடிக்கிற மாதிரி தான் கண்ணத்தை பற்றிட்டு நல்ல வேலை நான் தப்பிச்சேங்கிற மாதிரி இருக்கான். ஸோ இங்கே அடியை மாறி கொடுத்தவ அப்படியே, உனக்கு என்னை பற்றி கவலையே இல்லைல்ல, எப்படி இருந்தது தெரியுமா, செத்துட்டேன், முழுசாக செத்துட்டேன்னா எனக்கு ஃபெலிக்ஸ் எவ்வளோ பிடிக்குமோ அதை விட அதிகமாக உனக்கு பிடிக்கும். அதை நான் உனக்கு சொல்லணும்னு இல்லை, உனக்கு நல்லா தெரியும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அம்மா அப்பாவை நீ ஃபோட்டோவில் தான் காட்டியிருக்கேன், ஆனால் அவங்கள நான் பெருசாக நினச்சதே இல்லை. ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதில் நீ தான் நானா, என் அம்மா, என் அப்பா, என் ஃப்ரெண்டு, என்னோட எல்லாமே நீ தான் நானா. நீ 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 இல்லைண்ணா அந்த வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல நானா. ஆனால் ஈஸியாக நீ இப்படி பண்ணிட்டல்ல, என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டல்ல. நீ மட்டும் உண்மையிலே அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா செத்துருப்பேன் நானா. என்னை பற்றி நீ கவலையே படலைல, உனக்கு நான் தங்கச்சின்னா அப்போ முன்னாடி தோணவே இல்லைல்ல அப்படின்னு அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படியே அழுதுட்டே அவள் பேச. அதுக்கு மேலே ஃபங்க்ஷனால் முடியல. தான் தங்கச்சி எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருக்கா,
எந்த அளவுக்கு காதலனும் காதலியும் துடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் பெற்றவங்களுக்கும் துடிக்கும், அதே மாதிரி தான் சிப்ளிங்ஸ்க்கும் துடிக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்துட்டு பெற்றவங்க பெற்றனால பாசமாக இருக்காங்க, ஆனால் வந்துட்டு இந்த காதல் காதலி அளவுக்கு லவ் இருக்காது அப்படின்லாம் சிப்ளிங்ஸை. ஆனால் அப்படி கிடையாது. சின்ன வயசில் 1000 சண்டை, ஒரு ரிமோட்டுக்கெல்லாம் சண்டை போடுறவங்க தான். ஆனால் இவனுக்கு ஒன்றுனா அவளுக்கும், அவனுக்கு ஒன்றுனா இவளுக்கும், ஏன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருக்கும் அப்படி தான், துடிக்காமலாம் இருக்காது. என்ன ஒரு அளவுக்கு மேலே பெருசாக காட்டிக்க மாட்டாங்க அந்த லவ்வை. எல்லாமே வந்து விளையாட்டுத்தனமாக காமெடியாக கடந்து போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு காதலன் காதலி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்கானோ அதே மாதிரி சிப்ளிங்ஸ்க்கும் இருக்கும். தான் ரத்தம் தன்னோட கூட பிறந்தவன் அப்படிங்கும்போது அதுலேயும் அம்மா அப்பா இல்லாமல் வளரும்போது அந்த அன்பு வேறு லெவல். ஸோ அதெல்லாம் சொல்லி தான் சாராவால் தாங்கிக்க முடியாமல் அவள் கதறிக்கிட்டு இருக்கா. அவள் கதறதை பார்க்க முடியாத அண்ணங்காரனும் அவளை இழுத்து அணைச்சி தான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். பாங்சனோ இல்லைடா சாரிடா, அண்ணன் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான், புரியுதுடா அப்படின்ட்டு அவள் பயந்தான் இந்த அளவுக்கு கோபமாக மாறி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரொம்ப அப்படியே வந்தது ஒரு வழியாக சமாதானப்படுத்த அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு, என்ன சொன்ன, கல்யாணத்தை நிறுத்துறீங்களா, ஆளுங்களை பாரு, போதும் போதும், இவ்வளோ பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறமும் இந்த ஆகிங்க எதுவும் பண்ண வேணாம், ஒழுங்காக கல்யாணத்தை பண்ணிக்கிற வேலையை பாருங்கள், கல்யாணத்தை நிறுத்துறாங்களா கல்யாணத்தை, இப்படி அபசகுணமாக பேசிட்டு இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்தீங்க, எதை எடுத்து எப்படி அடிப்பான்னு தெரியாது, ஆத்தாடி அடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸும் பார்த்துட்ருக்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக போய் கல்யாண வேலையை பாருங்கள், இன்னும் கல்யாணத்துக்கு வேலை நிறைய கிடக்கு, தலைக்கு மேலே வேலை இருக்குது, இப்படி உட்காந்துட்டு வேலைன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையை பிரித்து செய்யலாம், அப்போ தான் எல்லாராலையும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ண முடியும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்பு அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தாரா உங்களை நான் நல்லா இது பண்ணி விட்றேன் நீ அப்படிங்கிற மாதிரி சாரா வந்து இயல்பாக பேசி அவளுக்கு என்ன வருமோ அதை நான் வந்துட்டு என் வழியில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே வந்துட்டு இப்போ தான் பங்க்ஷனுக்கும் மன நிம்மதியாக ஆறுதலாக இருக்குது. தாரா பங்க்ஷன் ஃபிலிக்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறாங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஃபிலிக்ஸ் இருக்கிறத ஓரக்கல்லால் பார்த்த சாராவோ, இங்கே பாரு நானா, நான் உன்கிட்ட மட்டும்தான் சமாதானம் ஆகியிருக்கேன், வேறு யாருக்கிட்டேயும் கிடையாது, எவனாவது வந்து என்கிட்ட திரும்ப பேசணும்னு நினச்சான் அவ்வளோதான், இங்கே ஒரு கோலை விழும், அதுக்கப்புறம் எல்லாரும் வேறு சாராவை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு, இதுக்கப்புறம் வந்து அவனாவது பேசட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டு அவள் பாட்டுக்க அப்படியே கிச்சன் நோக்கி போக, இவங்களோ ஆத்தாடி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்க. அப்போ கூட பங்க்ஷன், ஆமாம் என்ன இவ்வளோ வேகமாக பேசிட்டு எங்கேம்மா அப்பா போகிற அப்படிங்கிற மாதிரி பங்க்ஷன் சத்தமாக அங்கேருந்து கேட்க, வேறு என்ன பேசி பேசி டயர்டாயிடுச்சு நானா, அதான் எல்லாத்துக்கும் டீ போட அப்படின்னு சொன்னது தான். அவ்வளோதான், இங்கே இருக்கிற 3 பேத்துக்கும் பூகமாக போத மாதிரி ஏதே அப்படின்னு, ஐயோ இவன் என்ன கொலை பண்ணுறேன்னு சும்மா பேச்சுக்கு சொல்லாமல் பார்த்தா உண்மையிலேயே விஷம் வைக்க போகிறா போல இருக்குது, அவள் வைக்கிற காஃபியை அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 3 பேர் அரளி அடிச்சுக்கிட்டு ஓடி போய் கிச்சனுக்கு ஓடுறாங்க. ஐயோ நீ டீ மட்டும் வச்சிடாத நான் சாத்தி அப்படிங்கிற மாதிரி. என்னதான் வந்துட்டு இப்படி ஹாப்பி மூமெண்ட் போனாலும் வந்துட்டு நம்ம ஆள் இன்னும் பேசாமல் தான் இருக்கா புருஷங்கிட்ட மட்டும். மற்றபடி எல்லார்ட்டையும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா, எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுகிறான், என்கிட்ட பேசுகிறாளா பாரு அடிக்கிற மாதிரி தான். ஃபிலிக்ஸோ பின்னாடியே அலைஞ்சாலும் அவள் கண்டுக்கிற மாதிரி இல்லை. இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக எல்லோரும் செய்ய ஆரம்பிக்க கல்யாண நாளும் வருது. கல்யாணமும் வந்துட்டு மேடையில் எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அது வந்துட்டு பொன் வீட்டு சைடு தானே அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதாவது நம்ம மாமி தாராவுக்கும் கைராவுக்கும் ஏற்ற மாதிரி தான் மடிசார் கட்டி அப்படியே வந்துட்டு பஞ்சகச்சம் கட்டி ஆம்பளைங்க அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம பங்க்ஷனும் அந்த இதில் அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ அவனை இமைக்காமல் பார்த்துட்ருக்கா நம்ம தாராவுமே சும்மா சொல்லக்கூடாது, மடிசாரில் செம்ம அழகாக இருக்கா. அப்படியே அவங்க அப்பா ரங்கராஜன் மடியில் தாரா உட்காந்துருக்க, தாராவை இமைக்காமல் பார்த்துட்ருக்கான் பங்க்ஷன். நாளே ஆகிடுத்தோ தாலியை கட்டுங்கோங்கிற மாதிரி தாலியை கையில் கொடுக்க, அதை அப்படியே வாங்கி இதெல்லாம் நடக்குமான் இருந்தேன், இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில் வருவாளான் இருந்தேன், வந்துட்டாளே அதுவும் எனக்கா, என்னையே இத்தனை வருஷம் ஒத்தையாக நின்று காதலிச்சிருக்கா, என் காதல் கை கூட போகுதுன்னு 1000 ஆசைகளோட அவள் கழுத்தை நோக்கி அப்படியே அந்த தாலியோட அவன் கிட்ட குனிய, அவளுக்கும் அதே தானே, அவனை விட அதிக நாள் காதலிச்சிருக்கா இல்லையா, அவளோட காதல் அதுக்கு மேலே இருக்கும்ல, அவளுக்கோ தன்னோட காதல் சொல்லப்படாமையே அழிஞ்சு போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு இந்த நாள் அப்படியே நினைக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் ஆனந்த கண்ணீர் தான் வருது. இதுக்கப்புறம் நீ எதுக்குமே அழக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டியர்ஸை தன்னோட கண்ணால் அப்படி தொடச்சி விட்டுட்ருக்கான். பிகாஸ் அவன் கைதான் பிஸியாக தாலி கட்டிகிட்ருக்கேன். ஸோ அவன் 2 முடிச்சு போட 3ஆவது முடிச்ச அப்படியே வந்துட்டு அங்கே நிற்கிறவங்க போட்டு விடுறாங்க. ரங்கராஜனுக்கோ தன்னோட மகளை இப்படி என்ன சொல்கிறது, இத்தனை வருஷம் பக்கத்தில் வச்சு ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய எந்த பாசத்தையும் கொடுக்காதவர் இந்த கொஞ்ச நாளில் நிறைய அவள் எதிர்பார்க்காததெல்லாம் செஞ்சுருப்பார். தாராவுக்கும் மன நிம்மதியும் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். தனக்கு பிடிச்சவனை தனக்கு பிடிச்ச அப்பா அவரை கன்னிதானம் பண்ணி வைக்கும் போது அவளுக்கு சொல்லுனா உணர்வு, இந்த ஹாப்பினஸை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் அவள் இருக்கா. போதுண்டா இந்த லைஃப் போதும் அப்பாவோ அப்படின்னு கழுத்தில் தொங்குற தாலியை பார்த்து அப்படியே
கண்ணில் ஆனந்த கண்ணீரோட வாழ்க்கை இதுக்கு மேலேயாது நல்லா இருக்கணும்டா, நீ நன்னா வாழணும்டா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண அப்படியே பொண்ணு மாப்பிளையும் அங்கே இருக்க பெரியவங்க கிட்டலாம் அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே வந்துட்டு சாராவோ நானா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் வந்து சின்ன பொண்ணு இல்லையா, காலை விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க முடியாதுல பங்க்ஷன், அதனால் ஹக் பண்ணி அவளோட அன்பை அப்படியே வந்துட்டு அண்ணனை கன்னத்தில் கிஸ் பண்ணி ஹாப்பி மேரிட் லைஃப்னா, ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணி அப்படின்னு அவளோட சந்தோஷத்தை அப்படியே குதூகலமாக குதிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே பக்கத்து மண்டபத்தில், அதாவது மண்டபம் சாரி மனையில், அது பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஸ்டேஜ், அதில் வந்துட்டு நம்ம ஆளு தான் ஃபேக்லி, இவனை கொஞ்ச நாளாக இருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஆள் அந்த மாதிரி சேட்டை பிடிச்ச பையப்பா. ஸோ அவனும் அதே மாதிரி பஞ்சகச்சம் அப்படியே செம்மையாக உட்காந்துருக்கான். இது என்னடி இது கசகசன்னு இருக்கு, பத்தாதுக்கு வந்த ஆள் வேற, யோ ஐயரே போயே குறையா கண்ணெறியுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கூட காமெடி பண்ணிட்டு அப்படியே கைராவை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க நாடாது. ஏன்னா மடியில் உட்கார வச்சாலும் பரவாயில்ல, அவங்க அப்பா மடியில் கொண்டு போய் உட்காரக்கிறாங்க. ஏண்டி பெருசாகிட்டு அவர் மடியில் உட்காரியா பட்டர் பன், உங்கள் அப்பாவுக்கு தொட வலிக்க போதுடி, இப்படி வா என் மாமா வச்சுக்கிறேன். ஐயோ இதுதான் நான் சம்பிரதாயம், அது வேறையா, சரி சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா சொல்லக்கூடாதுடி பட்டர் பண்ணு, இந்த மடிசாரில் செம்ம அம்சமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இடுப்பா அப்படி வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க கீழே என்னென்ன பண்ணுறேன், அப்பா இருக்கார் அறிவில்லை ரவுடி பயிலே சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவ்வளோ வாய்க்கு அந்த மாதிரி திட்ட. செடிடி டேப்ரி கடை ஆன் பண்ணாத, ஏதோ ஒன்று பார்த்தோன்னா குதூகலம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்பி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேல, இந்தாங்கோ அவ்வளோ நேரமாக கேட்டுட்டு இருந்தேல், தாலியை கொடுங்கன்னு பொண்ணு வந்துட்டா, இப்போ கட்டாமல் என்னங்க அங்கே பேசிகிட்டு இருக்கேள், தாலியை கட்டின்ட்டு போதும் பொறுமையாக உட்காந்து பேசுங்கோ உங்கள் பொம்மநாட்டின்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்ல. சரி குடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு தாலியை வாங்கி அப்படியே கயிறா கிட்ட கொண்டு கட்டுமா பட்டர் பன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, கட்டுங்கோ அப்படின்னு அவளும் தலை குனிய. அவனும் அப்படியே சிரிச்சிட்டே அவள் கழுத்தில் கட்ட. இந்த இதை எல்லாருமே அட பாருடா இவனுக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சரியம் தான், இவனுக்கு அடாவடி மட்டும்தான் வரும்னு நினச்சவனுக்கு இந்த அளவுக்கு லவ்வாக பேசவும் தெரியும், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே. கிளாரா அம்மாக்குன்னா ஐயோ என் பையன் வந்துட்டு லைஃப்பில் என்ன ஆவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். பெரியவனை பற்றி கூட கவலை இல்லை, சின்னவனை நினச்சி. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது. சங்கங்களுக்கும் கண்ணில் டியர்ஸ், என் பசங்களும் எங்கே இருக்காங்கன்னு தெரில, அவங்களும் இந்த மாதிரி தானே இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்குமா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ நினைவலைகள் அவர் மனசுலேயும் உணர்ந்துட்டுருக்கு. அவர் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம பைபிளையோ அப்படியே சில்மிஷத்தோட கழுத்தில் தாலியை கட்டி முடித்ததும் அவங்க அப்பாவும் அப்படியே வந்துட்டு மகளை ஹக் பண்ணி அப்படியே வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்க. போதுங்க மாமா, நீங்களே கிஸ் பண்ணிட்டு இருந்தா இப்படி நான் பண்ண வேணாம் பட்டர் பண்ணா அப்படின்னு இழுத்து அத்தனை பேர் இருக்காங்களாம். அவன் பார்க்கல, அவனும் வந்துட்டு அப்படியே அவளை வந்து கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். நல்ல வேலை. அவளோ அப்படியே ஆச்சரியமாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்க, என்னடி பார்த்தா தெரில கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். உங்களை வச்சிருக்கியா, தாலி கட்டியிருக்கேன்டி அப்படின்னு தாலியை எடுத்து இப்போ லைசன்ஸ் போட்டாச்சு, எவன் என்ன கேட்பான் அப்படிங்கிறான். ஐயோ ரவுடி பையலே, பெரிய பட்டர் பண்ணு, இப்படியோ நான் தூக்கிட்டு போயிட்டா ஹனிமூன் போகலாமா அப்படிங்க. ஐயோ சும்மா இருக்கிறீங்களா, சும்மா இருக்கவாடி கல்யாணம் பண்ண, உங்களால் பேச முடியுமா, பேசாதடி நானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அவள் இப்பக்கம் திரும்ப ஐயோ அத்தா எல்லாம் பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கயிறா வைக்கப்பட, டே படவா அடங்க மாட்டேன் அப்படின்னு கிளாராம்மா காதை திருக்க. மம்மி கல்யாணம் ஆயிடுச்சே அப்போ கூடயா அப்படின்னு, அதுக்குன்னு பப்ளிக்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் அடக்க, அப்போ தான் பயவில் அடங்குது. ஸோ அடுத்த ஒவ்வொரு சடங்குகளாக செய்கிறாங்க. எல்லாத்தையும் நீங்களும் லியும் நின்று நடத்தி வைக்க அப்படியே வந்துட்டு 2 தம்பதியையும் சந்தோஷமாக பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக அவங்களோட லைஃப்லேயும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மனநிறைவாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. நம்மளால ஃபிலிக்ஸ் மட்டும்தான் இன்னும் சாரா பின்னாடி ஜி என்னை மன்னிச்சிருடி குட்டிமா பாப்பா அப்படின்னு பின்னாடி பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிட்ருக்கான். வேறு வழி இல்லையே, சாரா தான் இன்னும் மனசிறங்காமல் சுற்றிட்டு இருக்காள். அவன் அப்படி சுற்றுறது அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு எல்லாம் புரியாமல் இல்லை. ஆனால் சாராவோட மனக்குமரல் என்னென்னா, நான் எவ்வளோ அழுதேன், எவ்வளோ கதறினேன், ஒரு வார்த்தை இதெல்லாம் நடிப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு கொஞ்சம் மனசு ஆறி போயிருக்குமே. நான் அப்படி கதறும் போது கூட கல் நஞ்சேன் அப்படியே தானே நின்றுட்டு இருந்தான். அப்போது இவ்வளோ தானே இவனோட காதல். நான் கதறும் போது கூட இவனுக்கு மனசு இறங்கலைன்னா அப்புறம் என்ன இவன் என்ன லவ் பண்ணா, அப்போ எனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்போ நான் எப்படியாவது ஏதோ ஒன்று அதிர்ச்சியில் எனக்கு எதாவது இருந்தால் அப்போ கூட அவன் கண்டுக்காமல் இப்படியே தான் இருந்திருப்பானா அப்படிங்கிற மாதிரி தன்னோட பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சானே தவிர என்னை பற்றியோ ஏன் மனநிலையை பற்றி யோசிக்கலேன்னு அவளுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இன்னும் அவாய்ட் பண்ணிட்டே தெரியுறா. இங்கே ஒரு வழியாக சடங்கெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வர இங்கே அப்போ கூட அடங்காமல் நம்ம ஃபேக்லேயும் என்னடி வளன்னு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்துன்ட்டு. போதுண்டா எப்பா முடியலை, வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லிடி, நான் வேறு ரொம்ப மூடில் இருக்கேன் அப்படின்னு பட்டர் பண்ணு அப்படின்னு அப்படியே ஹிப்போட அவளை ஹோல்ட் பண்ண. ஐயோ இது காரு, ஒருத்தி காரு இதுன்ட்டு சும்மா ரெடி
ஆசை வந்தால் எங்கே வேணாலும் அடங்க மாட்டேலா, அதான் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலே, இன்னும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேள்? கல்யாணம் பண்ணி வச்சது இதெல்லாம் பண்ணதானடி. ஐயோ உங்களை வச்சுண்டு திரும்ப திரும்ப சொல்லாதடி. வச்சில்ல, கல்யாணம் பண்ணியிருக்கேன், புருஷன்டி. ஐயோ நிப்பாட்டுறேலா. எனக்கும் முடியலடி, இப்படியே நிப்பாட்ட சொல்லிட்டேன், இங்கே ஓரம் கட்டிடுவோமா அப்படின்ட்டு அவனும் இன்னுமே ஒரு மாதிரி கிளிகிளிப்போட பேசிட்டு இருக்க. ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு கைராவோ டிரைவர்லாம் இருக்கா, நம்மளே பார்க்குறான். அந்த ஆள் ரோட்டை பார்த்துட்ருக்கான். நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோயின்ட்டே வரான். வீடு வந்து சேர்றதுக்குள்ளே கைராக்கு தலைவலி வராத மிச்சம்தான். இவனை போய் காதலிச்சமே, தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டமேன்னு இருக்கு அவளுக்கு. ஸோ அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கெலாம் வந்து அடுத்ததும் ஏதோ சடங்குகள் பண்ண இங்கே நம்மால் நொந்து போயிடான். யோ போதியா, நிறுத்துங்க, என்னடா அனுமார் வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது, எப்படா முடிப்பீங்க? சும்மா சடங்கு சாவடிக்கிறானுங்க. கிளாராமா பேசாமல் கல்யாணத்தை நம்ம சைடு படி வச்சுருக்கலாம், அதுலையாவது இவ்வளோ இருந்திருக்காது. என்ன இவங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வச்சுட்ருக்காங்க. என்னமோ பிரேக்னா வாய்ச்சத்துக்கு பிடிப்பியாங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி தான் அவனுக்கு. நீ வந்துட்டு தப்பு பண்ணிட்ட கிளாராமா, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சண்டைக்கு போக அவங்களும் அடங்குடா, ஒரு நாளைக்கு அடங்க மாட்டேன், இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நைட்டு எல்லாம் உள்ளே அனுப்பி தானே வைப்போம், அதுக்குள்ளே என்ன அப்படின்ட்டு ஒரு அம்மாவா அவங்களால எவ்வளோ தான் அடக்க முடியும். ஸோ அவங்க கத்தி விட சரி கிளாராமா நீ டென்ஷன் ஆகாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி இப்படி அலைஞ்சோனும் 6 மணி வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டான். 6 மணிக்கு மேலே அவனால் முடியல. ஏதோ இந்த 6 மணிக்கு மேலே வடிவேல் தண்ணி அடிக்க போகிற மாதிரி, என்னடா பொண்ணை கண்ணிலே கட்ட மாட்டேங்கிறீங்க, தாலி கட்டினதுக்கப்புறம் என்கிட்ட அவளை கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா இன்னும் எனக்கு என் பொண்டாட்டியை கண்ணில் கட்ட மாட்டேங்கிறேன். வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் கையை பிடிச்சிட்டு உள்ளே வந்தான்டா, அத்தோட சரி. அதுக்கப்புறம் அத்து விட்டுட்டிங்களடா, எங்கடா இருக்கா என் டார்லிங்கு பட்டர் பண்ண அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு அவனால் அடக்கிக்க முடியல. ஸோ அங்கே தொங்குற பூ தோரணம்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே பிச்சு அவன் கையில் சுற்றிக்கிட்டு அப்படியே மைனர் மாதிரி அப்படின்னு மோத்திட்டு, இந்த மல்லிகைப்பூ வாசனை வாடுறதுக்குள்ளே என்னோடய டார்லிங்கை கண்டுபிடிச்சிடணும், இந்த பெட்டில் போட்டு உருட்டிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே வந்தவன் கண்ணில் ஒரு பொண்ணு படுறா. பொண்ணு இங்கே வா அப்படின்னு கூப்பிட அந்த பொண்ணு வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இவர் இங்கே மாப்பிள்ள ரொம்ப நேரமாக மரண வெயிட்டிங் ஃபார் ஃபஸ்ட் நைட்டுன்னு சொல்லி உனக்கு என்ன முறை வேணும்னு தெரியல, சரி என் பொண்டாட்டியை சீக்கிரமாக இங்கே அனுப்பி வைக்க சொல்லு, போதும் எல்லோரும் பேசி அறுத்தது, நாங்கள் எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு நான் வெறி கொண்டு காத்திட்ருக்கேன்னு போய் சொல்லி அமுச்சு விடு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணும் சரிங்க அத்திம்பேல் அப்படின்னு சொல்லுது. அத்தனை பேருக்கெல்லாம் ஃபஸ்ட் நைட்டு கேட்கல, எனக்கு மட்டும் கேட்குறேன், எனக்கு தான் ஃபஸ்ட் நைட்டு, என் பொண்டாட்டியை வர சொல்லு அப்படின்னு பயப்பில்ல. கல்யாணம் பண்ணால் ஃபஸ்ட் நைட் நடக்கும்னு தெரியாது, அதை விட்டுட்டு பொண்ணை கண்ணில் கட்டாமல் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி வந்துட்டு நின்றுட்டுருக்கான். எப்போ வருவான்ட்டு வரும்போது என்னெல்லாம் பேசணுன்ட்டு நம்மளால தான் வந்துட்டு கவிதை எழுதுறதில்ல பெரிய ஆளாச்சு. ஸோ அங்கே உள்ள அப்படியே பெட்டில் இருக்க பூவெல்லாம் எடுத்து தான் கையில் வச்சுட்டு வண்ண நிலவே வா வருஷம் ஒன்றே வா அப்படின்னு அவனும் பேசி பார்த்துருக்கா. சச்சா இது வேணாம், வேறு மாதிரி போவோமா, டுலிப் நீ தான் என்னோட ஹாட் லிப் அப்படின்னு சொல்லி எதோ வளரிட்டு இருக்க. அப்போ அங்கே அந்த பொண்ணும் போனவ வேகமாக மாமனாரை பிடிச்சி கூட்டிகிட்டு வர. இந்த பொண்ணு என்ன லூஸா, பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொன்னால் இவையா அவங்க அப்பனை கூட்டிகிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் பார்த்துட்டு, மாமா நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இங்கே வரீங்க, நீங்கள் வரக்கூடாது, நீங்களே நானும் பேசி என்ன இத்தையா பண்ண போகிறோம், அது மாப்பிள்ளை உங்களாண்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. ஏன் மாமா காலையிலேருந்து உங்கள் கூட தானே இருக்கேன், அப்போல்லாம் பேச தோணலையா, இப்போ தான் பேசணுமா, மணி வேறு 6 மணிக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு, எனக்கும் கண்ட்ரோல் இல்லாமல் அது அது தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்த, ரொம்ப டயர்டாக இருக்கா, அதான் என் பொண்டாட்டி அனுப்பி விட்டிங்கன்னா 2 பேரும் பேசிவிட்டு எங்களோட லைஃப்பை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்ல, அப்புறம் அப்படியே நாங்கள் டீப் டிஸ்கஸ்க்கு போயிடுவோம், இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா, எனக்கு உங்ககிட்ட இப்போதைக்கு பேசுறதுக்கு மைண்ட் செட் இல்லை அப்படிங்கிறான். ஐயோ இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். ஐயோ நான் சொல்கிறத நீங்கள் ஏன் மாமா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, என்னோடய நிலமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, எங்கே என் டார்லிங் பட்டர் பண்ண அடியே எங்கடே போனேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏதோ அலிபாபா கோகையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா போல, ஆளையே காணும் ஆடிட்டு அவனோ புலம்ப. இவருக்கோ ஐயோ என்னடா இது அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த பொள்ளைய அங்கே நிற்கிற பிள்ளைய அப்படியே பார்க்குறாரு. அந்த பொண்ணும் ஐயோ கதிகாலம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கு. ஸோ அவரும் இங்கே பாருங்க மாப்பிள்ள, இன்றைக்கி 2 கல்யாணம் நடந்துச்சுல்ல, அதில் ஒருத்தருக்கு தான் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம், இன்னொருத்தங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோ பதறி போய் கேட்குறான். அது இல்லை மாப்பிள்ள, அவளுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தத்துக்கு 4 நேரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான், ஆனால் உங்களுக்கு அது கூடி வரலை. சாந்தி முகூர்த்தத்துக்கு எதுக்குடா 4 நேரம் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் பொண்ணு அனுப்பிச்சி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஐயோ மாப்பிள்ள புரிஞ்சுட்டு அப்படின்னு அவர் ஆரம்பிக்க, ஐயோ மாமா நீதாயா ஏனாரது என்னோட நிலமையை புரிஞ்சுக்காம உளறிட்டு கிடக்கிற, தயவு செய்து போயிட்டு பொண்ணை அனுப்பிச்சி விடு மாமா அப்படின்ட்டு அவனும் அங்கே கெஞ்சிட்டு இருக்க.
டே படவா அவர் சொல்கிறது முதல் கேளு அப்படின்னு அவங்க அம்மா வராங்க. ஏவா 10 வரைக்கும் நீ வேறையா? அம்மா இங்கே பாருமா, இது அநியாயமாக இல்லை? 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி தானே கல்யாணம் நடந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணுவாங்களாம், எனக்கு மட்டும் அந்த சாந்தி கூட வேணாமா, முகூர்த்தத்தையாவது ரெடி பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறான். டே உன்ன அப்படின்ட்டு, இங்கே பாருடா அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. ஐயோ யாருமா இதெல்லாம் பார்க்க சொன்னா அப்படின்ட்டு அவனும் அழுகாத குறையா, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ட்டு மாமனாரை பாவமாக பார்க்க, இங்கே பாருங்க மாப்பிள்ளை அது தப்பு நடந்துடுது, தப்பே நடக்கலையே எங்கடா நடக்க விட்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க மாப்பிள்ளை அது அப்பயே பார்த்துருக்கணும் தான், நாங்கள் எப்போவும் கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் சந்தி முகூர்த்தத்துக்கும் பார்ப்போம், அதே மாதிரி தான் இப்போ பார்த்ததுல உங்களுக்கும் கைராக்கும் இப்போதைக்கு அது கூடி வரலையாம். அது சரி, அது எப்போ தான் வருதான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் இன்னைக்கு இல்லை நாசமாக போச்சு மண்ணலி போட்டிங்க, அடுத்து எப்போனாச்சும் சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, அது மாப்பிள்ளை அது இப்போதைக்குன்னா ஒரு 6 நாளைக்கா 6 நாளைக்கா அப்படின்னு அவனும் அதுக்கே நெஞ்ச பிடிக்க, இல்லை மாப்பிள்ளை அப்பா இல்லையா அப்புறம் என்ன, ஒருவேளை 6 மணி நேரம் கழிச்சு, நோ ப்ராப்ளம் அம்மா 6 மணி நேரம் தானே, இவ்வளோ நேரம் பொறுத்தவனுக்கு 6 மணி நேரம் பொறுத்துக்க மாட்டேனா, ஓகே எங்களுக்கு ஃபஸ்ட்டு பகலாக இருந்தாலும் ஓகே, கிளாரா அம்மாவோ மண்டையில் கொட்டி அடங்க மாட்டேன் நீ அப்படிங்க, போமா ஏன் அவசரம் உனக்கு எங்கே புரியும், எங்கம்மா என் டாலிங்க அவளை கண்ணில் கூட கட்ட மாட்டேங்கிறீங்களே, நான் அவனும் பதறிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை நான் சொல்ல வரதை முழுசாக சொல்ல விடுங்க, எங்கெங்க நீங்கள் சொல்கிறீங்க, பாதி முழுங்கிட்டு ஒழுங்காக சொல்லுங்கள், இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, 6 நிமிஷமா 6 மணி நேரமா இல்லை 6 நாளா, ஒழுங்காக சொல்லுங்கள் மனசை திடப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் எப்படியோ ஃபஸ்ட் நைட் இல்லைன்னு ஆயிடுச்சு, சரி சொல்லி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி நிற்க, அவரோ அது மாப்பிள்ளை ஒரு 6 மாதத்துக்கு நீங்களும் அவளும் ஒன்றா இருக்கக்கூடாதான், உங்களுக்கு அப்புறம் தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுதான் அப்போது அப்படின்னு அவர் சொல்ல, இங்கே அவ்வளோதான் அவனுக்கு எதை 6 மாதமா பேத்துக்கு செஞ்ச பாவமோ இப்படி வந்து அவனை கர்மா பூமராங்கன்னு வந்து நின்றுச்சு. எல்லாரும் அவனை பாவமாக பார்க்க, அவனை பாவீங்களா எல்லாத்துக்கும் குதூகலமாக இருக்குமே, தெரியாதமாக எங்கள் அண்ணங்காரனுக்கு ஒரு அலாரம் வச்சது குத்தமா அதுக்கா இப்படி அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே பாவமாக பார்த்துருக்கான். அவங்க அம்மாவுக்கு கூட அவன் நிலமையை பார்த்து சிரிப்பு வருது, யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்க, அவரும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் போய் தனியாக படுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமனார் கிளம்ப, எதை இப்படி தனியாக விட்டதை பார்த்துட்டு படுக்கவா, நான் கல்யாணம் பட்டர் பண்ணு அப்போ இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் நினச்சேன், கடைசியில் 6 மாதம்ட்டானுங்களடி அப்படின்ட்டு அவனும் புலம்பிக்கிட்டு இருக்க. கரெக்டாக டைமிங்க்கு டிவியில் கூட நம்ம ஆள் வடிவேல் சார் இருக்கார்ல, ஸோ தலைவரோட டைலாக் தான் போயிட்டுருக்கு, அங்கே வெடிச்சது அந்த பஞ்சு மட்டும் இல்லை, இந்த கிளியோட குட்டி கூ கூ அப்படின்னு அவன் பார்க்க, குட்டி நெஞ்சும் தான் அப்படின்னு சொல்லி முடிக்க, அதே அப்படின்னு அவன் பேரிச்சிட்டு இருக்கான். பாவம் இல்லை நம்மளால், அவனை பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.